டேஸ்டான ஒரு இட்லி சாம்பார். இட்லிக்கு சரியான காம்பினேஷனுங்க இது. இது செய்கிறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு மல்லி விதை, கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஆற வச்சு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரை வெங்காயம், அரை தக்காளி நல்லா வதக்கிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காயோட சேர்ந்து லைட்டாக கலர் சேஞ்ச் பண்ணும். இதை தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு 10-20 சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். அரை தக்காளி நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் டேஸ்ட்டுக்காக, ஒரு முருங்கைக்காய், கேரட் 1, உருளைக்கிழங்கு 1 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். இந்த காய்க்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள், அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு, புளி எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு சேர கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வேக வச்ச துவரம் பருப்பு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து கொதிக்க விட்டுலாம். தாளிப்பு கொடுத்துடலாம். நெய்யில் கடுகு, பெருங்காயத்தூள், ஒரு மிளகாய் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்து மிளகாத்தூள் சேர்த்து தாளிப்பு கொடுத்துடலாம். சாம்பார் ரெடிங்க.